என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. அப்துல் கலாம் அவர்கள் வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்க சொன்னார்கள். ஆனால் தமிழக அரசோ வீதிக்கு வீதி சாராய கடையை திறந்து வைத்து சம்பாதிக்கும் பணத்தை வீட்டுக்கு கொண்டு வர விடாமல் வீதியிலேயே வைத்து வழிப்பறி செய்கிறீர்களே, இது நியாயமா? என்னம்மா இப்படி பண்றீங்களேமா, என்னம்மா இப்படி பண்றீங்களேமா. அமெரிக்க அரசு அணுகுண்டு கண்டுபிடிச்சிச்சு, ரஷ்ய அரசு ராக்கெட்டை கண்டுபிடிச்சிச்சு, தமிழக அரசு என்ன கண்டுபிடிச்சிச்சு தெரியுமா? டாஸ்மார்க்கையா, டாஸ்மார்க். இதை விட கேவலம் தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்? ஒரு ஏரியாவுல 1000 லிட்டர் குடிநீர் கிடைக்கிற அதே ஏரியாவுல இருக்க டாஸ்மார்க்ல 1000 லிட்டர் சாராயம் அடிக்குது. பேசாம வரும் 2016 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் உங்கள் ஆட்சி மலர ரேஷன் கடையில் தினமும் 1 லிட்டர் சாராயமும் தமிழ்நாட்டு மக்கள் குடும்பத்தோடு குடியும் சுத்தமாய் வாழ்வார்கள். அடுத்தது விலையில்லா மிக்சி கிரைண்டர். இந்த திட்டத்தை அமல்படுத்த தமிழக அரசுக்கு ஐடியா கொடுத்தவருக்கு நோபல் பரிசு தான் கொடுக்கணும். ஏன்னா கடை தெருவுல பார்த்தா போர்டு தொங்குது, ஆட்டாத கிரைண்டர், அரைக்காத மிக்சி, போடாத ஃபேன் விலைக்கு வழங்கப்படும் என்று. இதை பார்த்தா என்ன தோணுது தெரியுமா? கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி காரை பார்த்து குள்ளமணி கேட்பாரு, பழைய ஈயம் சித்தாலைக்கு பேசப்படா, பழைய ஈயம் சித்தாலைக்கு பேசப்படா. அந்த மாதிரி இருக்கு. உலகத்திலேயே உருப்படி இல்லாத உருப்படாத திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தினால 2 லட்சம் கோடி கடன் வேற. இந்த திட்டத்துக்கு பதிலா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான கல்வியை கொடுக்க மனசு வரலையே. ஏழைகளாகிய நாட்டை எதிர்பார்ப்பது குடிசை வீட்டு குழந்தைக்கும் குபேரன் வீட்டு குழந்தைக்கும் ஒரே கல்வி. நாங்கள் தனியார் எதிர்க்கவில்லை, அவர்கள் இலவச கல்வி சட்ட உரிமையையும் கேட்கவில்லை. தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் ஒரே மாதிரி சீருடை, ஒரே மாதிரியான சிபிஎஸ்இ பாடத்திட்டம். இந்த சட்டம் வந்தால் எந்த குழந்தைக்கும் தாழ்வு மனப்பான்மை என்பதே வராது. தமிழ்நாட்டுக்கு கோட்டையில இருக்க முதலமைச்சர் தான் வேணும், கொடநாட்டில் இருக்க முதலமைச்சர் தேவையில்லை. மாநிலம் முழுவதும் வீடு சென்று மனோவாகின்ற முதலமைச்சர் தான் வேணும். மாளிகையில் படுத்து தூங்குகின்ற முதலமைச்சர் வேணும். இவங்க ரெச்செடுத்த காலத்துல போட்ட ரோட்டை காணும், கட்டின பாலத்தை காணும், அறிவிய திட்டங்களை காணும், கொடுத்த வாக்குறுதியை காணும், அரசு பள்ளியில் ஆசிரியரை காணும், பொது மருத்துவமனையில் டாக்டரை காணும், பிரைவேட் மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டரை காணும், பல ஊர்ல மின்சாரத்தை காணும், தேடி பார்த்தா ஓட்டு போட்ட எம்எல்ஏவை காணும். இந்த கொடுமையை முதலமைச்சரை காணும். இப்படியே இருந்தால் தமிழ்நாட்டு மக்களின் உடைமைகளை காணாமன்னு கண்டுபிடிச்சு தர சொல்லி அமெரிக்க அரசிடம் மனு கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுல வேற ஆற்று மணல் கொள்ளை, தாது மணல் கொள்ளை,